உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குது? பரம்பரையாக நம்ம ஒரே சில விஷயங்களை தான் நம்புகிறோம். சொந்த வீடு கட்டணும், சொந்த கார் வாங்கணும். அது என்ன ஒன்று புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோன்னா, முக்கியமான விஷயம் அந்த நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ நீங்கள் உங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம்னு நம்புறீங்க, அது நடந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் ஓகே, ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பீங்க. நடக்க சொந்த வீடு, நம்ம சொந்த வீடுன்னு ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்கலாம் மிஞ்சி போனால். அப்புறம் உங்கள் மனசு அடுத்ததுன்னு போயிடும். இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு பெரியஸாக இருந்திருக்கலாமே வீடு, இல்லை நம்ம லேண்டை வாங்கி போடுவோம், அதுதான் உண்மையான சந்தோஷம். இப்படி ஏறிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. இது ஒரு வீடை மட்டும் சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குன்னு சொல்லணும்னா சின்ன விஷயங்கள்ல இருக்குது. நிறைய விஷயம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலாக நீ இதில் போய் என்ன இருக்குன்னு நினைப்பீங்க. பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக குழந்தைங்க கூட மணிக்கணக்காக விளையாடுறதோட ஒரு சொர்க்கம் எதுவும் இல்லை. அவங்க கூட உட்காந்து அவங்க வேர்ல்டில் பேசிட்டு இருக்கிறத விட அது மாதிரி ஒரு சந்தோஷமும் சொர்க்கம்னே சொல்லலாம். அது மாதிரி எதுவுமே கிடையாது. தனியாக வாக் போங்க, ஈவினிங்கோ இல்லைன்னா காலையிலையோ உங்களையே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். முதல்ல நடக்கிறது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் 3 நாளில் பழகிடும். காதில் மியூசிக் வச்சுக்கோங்க, தனியே நடந்து பாருங்க. டக்குன்னு அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது. அந்த தனிமைத்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய செல்ஃப் என்ன, இவ்வளவுதான் அது அழகாக கண்டுபிடிச்சு கொடுக்கும். காட்டுக்குள்ள ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில போயிட்டு ஒரு அரை நாள் காட்டுக்குள்ளேயே உட்காந்து பாருங்களேன். அது ஒரு எவ்வளோ பெரிய சந்தோஷம். மனைவியோட பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, பொய் இல்லாமல் பேசுங்க. அதில் முக்கியமான விஷயம் பால் கணக்கு, வீட்டு பட்ஜெட்டுலாம் பேசாதீங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு எதுமா நல்ல புக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு நான் அவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், உங்களோட ஜாஸ்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி உட்காந்து பேச என்ன ஆகும்னா ஒரு நாள் 2 நாள் இப்படி போய் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். கல்யாணன்றது குழந்தை பெற்றுக்கிறதோ இல்லை சேர்ந்து குடும்பம் நடத்துறதோ இது மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதோட 2 பேர் உட்காந்து பேசி, ஐயோ இன்னைக்கு நான் இது நடந்துடுச்சு என் வாழ்க்கையில், இதை போய் நான் என் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லணும், அவளோட கருத்து என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், இப்படி வர ஆரம்பிச்சிடும். திடீர்னு ஒரு படம் பார்த்து அதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சின்ன விஷயங்களில் மட்டும்தாங்க சந்தோஷம் இருக்குது. நீங்கள் மற்றபடி தேடி பெருசாக யோசிக்க அந்த சந்தோஷத்தோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே தான் போகும், அதோட டியூரேஷனும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள்.